இல்ல அஜித் ரொம்ப தன்மையாக தான் பழகும். அப்போ ரெண்டாவது அஜித் நடிச்சு முடிச்சுட்டு ரீடு காட்டிங்க பண்ணவே விடு. என்ன சார் நல்லா பண்ணியிருக்கேன் சார்ப்பா, நீ தான்ப்பா நல்லா பண்ணியிருக்க, வேற யாரும் உள்ள வரதுக்கு முன்னாடி டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்க நாங்கள் 3 பேர் இங்கே உட்காந்து கூப்பிட்டாரு. சி வி ஆர் டூயிங் மியூசிக், ஓகே, டோன்ட் டிஸ்டர்ப் அஸ், கெட் லாஸ்ட். இதுதான் அவரோட வார்த்தை. கார்த்திக் ராஜா லெட்டர் கொடுக்கணும் யூனியன் எனக்கு லெட்டர் கொடுக்கணும். இந்த 2 லெட்டரும் எனக்கு வாங்கிட்டு வந்து நான் பண்ணுறேன் சார். 2வது நாள் வந்து அவங்க அம்மாட்டேருந்து ஜீவா அவங்கள்ட்ட ஃபோன் வரும். ஸ்டான்லி, என்னப்பா இது மாதிரி பண்ணிட்டேன், ரொம்ப வருத்தப்படுறாப்பா சார் என் பையன் கார்த்திக் ராஜா. அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்து என்ன நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை வந்து இது பண்ண சொல்லுவேன். சாண்டி என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே பாலபாரதிக்கு நன்றின்னு போட்டு முடிச்சான். ஒரு செகண்டில் போய் யாருக்குமே நான் பண்ணுறேன்னு தெரியாது. பின்னணி இசை பாலபாரதிக்கு நன்றி. அதுவும் எப்படி அவ்வளோதான். அப்பதான் பார்த்தேன் இவ்வளோ பொறாமைகளும் போட்டிகளும் இப்படி ஒரு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜானகி அவர்கள் வந்து பாடும்போது அவருக்கு சில பாலிசிஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்க அவங்க பாட? இல்லை, அவங்க கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்டு. ஜானகி அம்மா வந்து எனக்கு பாட வரும்போது யார் என்னன்னு அவங்க ஹஸ்பண்ட் தான் கேட்டாங்க. யார் முதல் பாட்டு அதிகாலை காட்டு நீங்கள் பாட்டு பண்ணும்போது நல்லா இருக்குமா, யார் என்ன படம் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவங்க இப்போ சரியாக வருமா போகுமா ஒன்று வந்தால் வர சொல்லுப்பா, இல்லாட்டி வேணாப்பா நான் வேற யார் வச்சு பாடிக்கிறேன் அப்படின்னு எனக்கு கோவம் ஒரு அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமாம், வேற ஆள் வச்சு பண்ணிக்கிறேன், எனக்கு ஜானகி அம்மா பண்ண நல்லா இருக்கும்னு. அப்போது வந்து ஜானகி அம்மா சரி ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. நான் பாட்டு சொல்லி கொடுக்குற மெத்தடும் நான் பாட்டை எக்ஸ்பிரஸ் பண்ண விதமும் பார்த்துட்டு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்தீங்க? அதேதான், ஹார்மோனி பட்டி வச்சுட்டு அதிகாலை காட்டு இந்த பாட்டை டியூன் அப்படியே சொல்லி கொடுக்குறேன். அவங்க அப்படியே கேட்குறாங்க. கேட்டு திருப்பி 2வது தடவை ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. 3 தடவை நான் ரிப்பீட் பண்ணேன். ஓகே, பாகுந்தி சலவுந்தி அப்படின்னாங்க தெலுங்குல. அப்புறம் பாடிட்டு அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க, வேற லெவல் திங்கிங். அப்போது முன்னாடி நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட, அம்மா எனக்கு ஒரு சின்ன 16 வயசு பொண்ணு மாதிரி வேணும் வாய்ஸ். ஏப்பா எனக்கு என்ன வயசு, 50க்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் 16 வயசு மாதிரி இல்லை, உங்களால் முடியும், நீங்கள் பாடுவீங்க. அந்த பாட்டை பாடிட்டாங்க. பாட்டு டேக்கில் சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. 3வது டேக்கு அம்மா நல்லா இருக்குமா, ஃபஸ்ட்டு டேக்கே நல்லா இருக்குமா, இதுக்கு மேலே என்னம்மா வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம்னு சொல்லிட்டு 3 டேக் வந்து அவங்களே விருப்பப்பட்டு 3 டேக்கு. 3வது டேக்கில் வந்து அம்மா போதுமா கரெக்டாக பாடிட்டீங்கன்னு அந்த அளவுக்கு அவங்க கையை பிடிச்சிட்டு பா நான் மிஸ் பண்ண தெரிஞ்சேன். அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த வேலை இந்த பாட்டை மிஸ் பண்ண தெரிஞ்சேன் அப்படின்னா. சரியா எல்லாம் கடவுள் இருக்கார். இதுதான் நடந்ததுங்க ஜானகி அம்மா கூட. அதுக்கப்புறம் நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. பாலபாரதி பாரதின்னு சொல்லிட்டு அமராவதிலையும் பாட்டாங்க, பிறந்தநாள் ஆம்பளை அப்புறம் கூடாதுலையும் பாட்டாங்க, போராட்டிய தெய்வம் பாட இல்லை என்னோட இந்த பாட்டு ஃபுல்லாக பாட்டாங்க. அது மாதிரி சித்ரா எல்லாமே ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து சித்ராவும் அவங்களோட எப்படி அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கு? அவங்க சித்ரா ரொம்ப ஷை டைப்புங்க. அவங்க அப்படியே அவங்க பாட்டு சொல்லி கொடுக்கும்போதே ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், குரல் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எனக்கு எஸ்பிபி சார் கூடயும் வந்தவுடனே தகராறுகள் தான் நாங்கள் 2 பேரும். அப்படியா? ஆமாம், எஸ்பிபி சார் கூட தகராறு தான். அது தலைவாசலில் வந்து பாட்டு ஒரு சங்கதி கொடுக்குறாரு. அந்த சங்கதியெலாம் வேணாம் அப்படின்ட்டு, நீங்கள் சாதாரணமாக பாடுங்க, நான் எப்படி பாட்டு சொல்லி கொடுத்தேனோ அது மாதிரி பாடுங்க அப்படின்ட்டாங்க. அவருக்கு வந்து அப்பப்பா ஏன் அப்படின்னாரு. இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து உன்னை தொட்ட தென்றல் வாசல் இது வாசல் தான் தகராறு வருது. அப்போ உன்னை தொட்ட தென்றல் பாட வரும்போது நான் என்ன பாடினேனோ அப்படியே பாடினேன். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன எஸ்பிபி சாரோட சாங் இதுக்குடா இந்த மாதிரி லவ் சாங் என்ன மாதிரி பாடிட்டு இருக்காருன்னு உள்ளே போனேன். ஏதோ பிரச்சனை நடந்ததுன்னு அப்போ நான் முன்னாடி நான் நடந்தது ஞாபகம் வந்துச்சு. நேராக உள்ளே போனேன். சார் நீங்கள் பாட்டு நீங்கள் பாடும்போது நான் வாயில் விரல் வச்சுட்டு இருந்தேன் சார். நான் 1000 இல்லை பாடும்போது என்ன எதுனால சார் உங்களுக்கு ஏன் நேற்று பாடிக்கூடாது, அப்படி பாடக்கூடாதுன்னு? இல்லை சார், எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு என்ன, வாழ்க்கை என்பது பள்ளிக்கூடம்தான், வாழும் அனுபவம்
வாழ்க்கை பாடம்தான் நேற்று வரப்போவதில்லை, நாளை நம் கையில் இல்லை, இன்று நமதென்று கொண்டால் இல்லை மனதோடு இதான் என் டூன். இங்க இன்று நமதென்று கொண்டால் எதுக்கு சார் அது தேவையில்லாம அந்த கொண்டாட அப்படியே விட்டுருங்க. அது எதுக்கு தேவையில்லாம அந்த சங்கதி எனக்கு இல்லை. நான் 1000 பண்ணும்போது எனக்கு வயசு 19 தானே, அப்போ நான் பாடியிருக்கேன்ல அப்படின்னாரு. சார் அப்போ இருக்கிற டேஸ்டே வேற, இப்போ இருக்கிற டேஸ்ட் வேற மாறிடுச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எம்எஸ்வி சாரோட டியூன், ராஜா சாரோட டியூன் பாருங்க. ஆம்பளை பாடுற மாதிரியே பொம்பளை பாட மாட்டாங்க. நல்லா கவனிங்க. எம்எஸ்வியோட டியூனில் அடுத்த சங்கதி வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸில் இருந்தவங்க. ராஜா சார் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பாடுவாங்க. தேனில் வண்டு, அவங்க அதே மாதிரி தான் தேனில் வண்டு அப்படிலாம் பாட மாட்டாங்க. புரியுதா? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃப்ரேஸ் எடுத்தாச்சும் ஒரே ஃப்ரேஸ் தான் லேடியும் பாடுவாங்க. அந்த மாதிரி தான் சார் இது அமைப்பு வந்துடுச்சு இப்போ. அப்போ தான் அவர் கவனிக்கிறாங்க. ஓ ஆமாம் இல்லை இந்த பாட்டு உங்களோட பாட்டு சார், தயவு செஞ்சு உடனே திட்டத்தின்றல் இந்த அதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சித்ரா கூட வச்சு செஞ்சார். சித்ராவை கூப்பிட்டு இங்கே சிரி அப்படின்னு சிரிக்க மாட்டாங்க அவங்க. கடைசியில் சிரிக்கணும். உன்னை தொட்ட தென்றல் பாட்டு கேட்டீங்கன்னா தெரியும். இதில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு. இது ஸோ இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு. இல்லை ஒவ்வொருத்தரையும் சண்டை போட்டு நாங்கள் எல்லாம் க்ளோஸ் ஆகிருந்தோம். சண்டைன்னா சண்டை கிடையாது, ரொம்ப க்ளோஸ் ஆகிடும். எஸ்பிபி சார்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. என்னப்பா பாட்டு இது உன்னை தொட்ட தென்றல், அது புத்தம்புது முறையில் பாட்டு வெளில வந்தோன்னு 16 வயசு பொண்ணு கல்யாணம் லவ் பண்ண முறை இருக்கு அப்படின்னாரு. இந்த ஒரு வார்த்தை வருமா? அதெல்லாம் அருமையான பாட்டு சார். அது கோல்டன் பீரியட். அவங்கெல்லாம் பெரிய லெஜண்ட் சார். அவங்கெல்லாம் எஸ்பிபி சாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஒரு சொல்லி கொடுத்தோன்னு பாடுறோம். அதே மாதிரி மனோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் ஜாலியாக இருப்போம். பாட்டுமா எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லா மின்மினி இது பண்ணேன் அமராவதி. அந்த புத்தம்புது அதில் இருக்க அதில் வந்து அது அந்த சங்கதி நீங்கள் சொல்லி கொடுத்ததா இல்லை அவரே பண்ணல? அவரே நீங்கள் சொல்லி கொடுத்தா அவரா? இப்போ என்ன சங்கதி? என்ன ஆசை சொல்லவா? தானே இல்லை என் ஆசை சொல்லவாங்கிற அந்த இடத்துல வந்து அழகுபடுத்துறது அவர். அதான் என்ன ஆசை சொல்லவா, அதெல்லாம் நானும் எப்படி அதை குறைச்சி பாடணும், எப்படி அதை நீட்டி பாடணும்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். அவர் நோட் பண்ணிப்பாரு. நீங்கள் எல்லாரும் தப்பாக நினைக்காதீங்க. நோட்ஸ் அவர் வந்து பக்காவாக எழுதுவார். அது நோட் பண்ணிப்பாரு. எந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் பாரதி கொடுத்துருக்காரு, அந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கலாம், அங்கே கொடுக்காம இருக்க மாட்டார். கரெக்டாக கொடுப்பார். நம்ம கூட மறந்துடுவோம், அவர் கரெக்டாக இருப்பார். மார்க்கிங் பேர் மார்க் பண்ணிப்பார் டோட்டலாக. இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன், இந்த மார்க்கிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா மியூசிஷியன்ஸ் சிங்கர்ஸுமே அப்படிதான் மார்க் பண்ணிப்பாங்க. மனோ அப்படி இல்லை. மனோ டக்கு 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 நோட்ஸ். ரோஜாவை தாலாட்டும் நோட் எழுதுவார். டப்புன்னு எழுதுவார். அப்படியா? ஆமாம், எழுதினோன்னா போலாமா டேக் போலாமான்னு பாடு கொடுப்பா. மனோ ஃபாஸ்டஸ்ட் டு தி கோல். இண்டஸ்ட்ரியில் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி பாட்டு சொல்லி கொடுத்தோன்னா டேக் போகலாமான்னு யாராவது கேட்பாங்களா? பாட்டை பாடி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. டேக் போகலாம், இதெல்லாம் டியூனு டேக் போகலாம். அந்த அளவு ஃபாஸ்ட்டு அது மனோ. இண்டஸ்ட்ரியிலேயே மனோ எல்லாருமே ஃபாஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப அந்த காலகட்டங்கள். அரசியல்வாதியும் சபாநாயகருமான திரு காளிமுத்து அவர்களுடைய நல்ல பழக்கம்னு சொன்னீங்க. அவர் கூட பாடல் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாத. திரைப்படத்துக்கு பாடல் எழுதியிருக்காருங்கிறது பல பேருக்கு தெரியாது. அது உங்களோட அந்த அனுபவத்தை. ஆத்துக்குள் ஒரு ஆலமரம், அது ஆளும் இல்லை வேலும் இல்லைன்னு ஒரு டியூன் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பாட்டை எழுதுறதுக்காக வருவார். வந்த உடனே அவர் ரெண்டாவது அவர் வந்து பாலபாரதிங்கிறது இவருக்கு வந்து மகேந்திரன் சாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். எங்களுக்கு எங்கள் அப்பா ஆடிட்டர் காளிமுத்து சாருக்கு. அதனால பழக்கம் உண்டு. அதனால தம்பி தம்பி தான் கூப்பிடுவாரு. அதே மாதிரி ராவுத்தர் ஃபிலிம்ஸ் நான் பண்ணும்போது ராவுத்தர் வந்து அவங்க அப்பா அபூபக்கர் கையை பிடிச்சிட்டு எங்கள் அப்பாட்ட வந்து நின்னது வந்து சொல்லி சொல்லி காமிப்பார். 10 வயசு அத்தா அப்படிம்பாரு. எனக்கு 10 வயசு, நான் உங்கள் ஐயனை பார்த்துருக்கேன் நான் அப்படிம்பாரு. அப்போல்லாம் தெரியாது, எல்லாமே மதுரை சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் என்ன இடத்துக்கு வர போகிறோன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அவர் ராவுத்தருக்கும் சினிமாவுக்கு வர போகிறோன்னு தெரியாது, நானும் சினிமாவுக்கு போகிறேன்னு தெரியாது, விஜயகாந்த் சாருக்கும் தெரியாது. எல்லாம் ஒரு இதுக்கு கூட்டாக வந்தோன்னா அவங்கவுங்க பண்ணுவோம், அந்தாளா நீங்கள் இந்தாளா நீங்கன்னு அப்போ தான் நமக்கு தெரிய வருது. அந்த மாதிரி காளிமுத்து சார் வந்து எனக்கு தெரியுன்னா பாரதி எப்படி இருக்கா, தம்பி தம்பி தான் கூப்பிடுவார். தம்பி நல்லா இருக்கீங்களா? அதனால் அவர் வந்து பாட்டு எழுதுவோம் வந்தார்.
அன்னைக்கு அந்த பாட்டை எழுதி முடிச்சிட்டாரு. ரெக்கார்ட் பண்ணப்போ அந்த பாட்டு பல்லவி எதுவும் ஞாபகம் இருக்கு, நினைவு இருக்கு? எனக்கு சுத்தமாக அது நடந்தது 1994. அதுக்கப்புறம் 2 தடவை எழுதினார் அவர். 2 தடவை எழுதினதும் வந்து இதுக்கு போல, ரெக்கார்டிங் போல. அதனால எனக்கு அது அதுக்கப்புறம் நிறைய பண்ணிட்டனால எனக்கு சுத்தமா ஞாபகம். இப்போ கூட நேற்று என்ன பண்ணேன்னு கேட்டாலே தெரியாது, அந்த மாதிரி மறந்து. அமராவதி படத்துல அஜித் வந்து அதுல வந்து முதல் படத்துல நடிச்சிருக்காரு. இன்றைக்கு வந்து அவர் வந்து பெரிய பெரிய லெவல், பெரிய இடத்துல இருக்காரு. நீங்க அவருடைய அந்த அந்த காலகட்ட நட்பு எப்படி இருந்தது? இல்லை, அஜித் ரொம்ப தன்மையாக தான் பழகுவார். அப்போ 2வது அஜித் நடிச்சு முடிச்சுட்டு ரீரெக்கார்டிங் பண்ணவே விடல. என்ன சார் நல்லா பண்ணிருக்கேன் சார்ப்பா, நீ தான்ப்பா நல்லா பண்ணியிருக்கேன், வேற யாரும் நான் பண்ண விடுப்பா, மியூசிக் பண்ண விடுப்பான்னு பக்கத்துலேயே நான் உட்காந்துருப்பேன். அப்படியா? ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஃபுல் 3 days அங்கே தான் ஃபுல்லாக ஃபிலிம் பார்த்துட்டு எப்படி பண்ணுறோம் நாங்கள், என்ன ரீரெக்கார்டிங் பண்ணுங்க பாருங்க, கையெல்லாம் கொடுத்து என்ன சார் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க சார், பிரம்மாண்டமாக இருக்குது என்னன்னு. ஓகேப்பா நல்லா இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் நடிக்கிற மாதிரி இல்லாமல் அவர் இப்போ அவருன்னு சொல்லணும், அவருன்னு சொல்லக்கூடாது. அவர் ரொம்ப சின்ன, 24 வயசு தானே இப்போ அமராவதி நடிக்கும் போது. 24-25 வயசு இருக்கும். அது நல்ல டைப், எல்லாமே நல்ல அந்த ஒர்க்கிங் இதில் வந்து எல்லாமே நல்லா. அதுக்கப்புறமும் எனக்கு அஜித் பாப்பா இதுதான் பேசிட்டு தான் இருக்கும். அப்படியா? ஆமா, ஒரு பீரியடுக்கு மேலே தான் அவர் ஒதுக்கிட்டார். என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட கூப்பிட்டேன். அப்போ அவர் இங்கே இல்லை, அமெரிக்காலே இங்கே இருந்தார். ஓகே. ராஜா சாருடைய பாடல்களும் சரி, அவருடைய அணுகுமுறையும் சரி, ரெண்டும் வேற வேற இதில் இருக்கும். பாடல் நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ஆனால் ராஜா சார் ரொம்ப தொலைவில் இருப்பார். அப்படிங்கிற எளிதில் யாருமே இப்போ அணுக முடியாது அப்படிங்கிற அந்த அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன். அவர் என்றைக்குமே ஒரு படைப்பாளிக்கு வந்து ஒரு கர்வம் இருக்குங்க. அதுவும் நல்ல படைப்பாளி, பூர்ணமாக தெரிஞ்ச ஒரு படைப்பாளிக்கு வந்து கண்டிப்பாக கர்வம் இருக்குங்க. அந்த கர்வம் வந்து சில வார்த்தைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது. தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பு தான், ரைட்டாக எடுத்துக்கிட்டேன்னா ரைட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ராஜா சாரை நான் போய் பார்த்ததில்லைன்னு, அவர் என்ன பார்த்ததில்லை, நல்லா கவனிங்க. நான் பார்த்துருக்கேன், நான் அவரோட ரெக்கார்டிங்கே போயிருக்கேன். கண்ணா உன்னை தேடுகிறேன் ஒன்று ஒரு சாங் ஒன்று, அந்த ரெக்கார்டிங் போயிட்டு கண்ணா உன்னை தேடுகிறேன். அதுக்கு ஃபுல் மியூசிக் வந்து நானும் என் பிரதரும் என் ஃப்ரெண்டும் 3 பேர் போயிருக்கோம். போயிட்டு புருஷோத்தமன் இருக்கார் இல்லையா, புருஷோத்தமனோட ஹோஸ்டாக போயிருக்கோம். அவரோட இதாக போயிருக்கோம். உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், இருட்டு ஹாலில். அவர் இது பண்ணிட்டு இருக்காரு, அப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கோம் நாங்கள். அப்படி யாரையுமே விட மாட்டார் அவர், ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. கரெக்டாக எல்லாம் முடிஞ்சது, பாட்டு எல்லாம் இது முடிச்சுட்டு உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். உள்ளே வரதுக்கு முன்னாடி டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறேன், நாங்கள் 3 பேர் இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ கூப்பிட்டார், see we are doing music here, okay, don't disturb us, get lost. இதுதான் அவரோட வார்த்தை. வெளில போங்க, இங்கே வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அழகாக சொல்கிறாரு. இதுல அவர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? என்ன உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ஒரு மூலையில் உட்காந்து நம்மளை போய் சொல்லலாமான்னு கேட்கக்கூடாது. அவர் அப்போ அப்படி நினச்சாரு, நம்ம வெளியில் போயிடணும். நாங்கள் வெளில போயிட்டோம். ஆனால் அன்றைக்கி அவரோட கண்டக்டிங் ஃபுல்லாக நான் பார்த்தேன், எப்படி இருக்கும் பாருங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியமா, ஐயோ அதெல்லாம் ஒரு பீரியடுங்க. ஸோ அந்த இளையராஜா அவர்களுடைய அந்த அவ்வளவு ஒரு பாடல்களை வந்து கிட்டத்தட்ட அதே சாயலில் நீங்கள் கொடுத்துருந்தா, நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த பீரியட் வரைக்குமான ஒரு பயணத்தை வந்து நீங்கள் பயனாளையோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்கு. இல்லை, இருக்கு. இதுதான் படம்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேனுங்க. இந்த பாட்டு கேட்டவொன்னு சொல்லுறாங்க, ஐயோ நீங்கள் பண்ணலாது அப்படின்னு. ஸோ தவறு வந்து என் பேரில் இல்லை. நான் 2வது இன்னொன்று சொல்லிட்டு, நான் 125 சீரியலில் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயும் ஹிட்டு பாட்டு. சீரியலில் வந்து டைட்டில் மியூசிக்கும் ஹிட்டு. நீங்கள் எந்த எடுத்தாலும் அபிநய கிருஷ்ணன் எடுத்தாலும் பாட்டு எல்லாமே ஹிட்டு, எல்லாருமே கேட்பாங்க. நிறைய இருக்கு சீரியலில். நீலாமாலா சிறப்பாவிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எக்கச்சக்க பாட்டு. நீலாமாலா சாங்கே வந்து ஓப்பனிங் சாங்கே நல்லா இருக்கும். அந்த அழைக்கிறேன் நீவான்னு சொல்லிட்டு கேஎஸ்ஜி வெங்கடேஷ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்போ அந்த பீரியட்னு வச்சுங்க. ஸோ என் மேலே வச்சுக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதுக்கு அமராவதிக்கு அப்புறம் ஏன் சார் படமே பண்ணல? நான் படம் பண்ணேன், நீங்கள் பார்க்கல. இல்லை சார், பாட்டு இல்லை, எல்லாருக்கும் அமையிற மாதிரி பாட்டு அமையாது. பாட்டு வந்து இப்போ பிறந்தநாளுடைய அப்புறக்கூடாது. இப்போ கோல்மாரில் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கோல்மாரில் ஹரிஹரன் வந்து பாடுறாரு, நீ பேசும் பூவா பூவான்னு, அறிவுமதி தான் எழுதுறாரு. அதெல்லாம் போய் ரீச் ஆயிடுச்சு. ஆனால் நான் தான் பண்ணேங்கிறது யாருக்குமே தெரியல, பப்ளிசிட்டி இல்லை, அவ்வளோ.
பப்ளிசிட்டியில் பண்ண வேலையை பார்த்துட்டு அடுத்தடுத்து ஓடிட்டே இருந்தோமா. அதனால ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு செந்தில்குமார்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா நம்ம பத்திரிக்கையில், நிறைய எழுதியிருக்காரு என்னை பற்றி. அது இருந்திருக்கு. பட் ஒரு பீரியட் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விலக ஆரம்பிச்சிட்டேன். ஃபீல்ட்லேருந்தே கொஞ்சம் எனக்கு பிடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து வரவங்களும் என்னென்னா எங்கிட்ட வரும்போது என்ன பைசாவே இல்லை சார், நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியுமா? நம்ம 2 குழந்தைகளை பற்றி வச்சு நான் வந்து 10 பைசாக்கும் 20 பைசாக்கும் வந்து பண்ண முடியுமா? அது ஒரு ஒன்றாவது ரீசன்ஸ். நான் கேட்குற ரூபாய் எனக்கு கொடுத்தேன்னா வேலை பார்க்குறேன், இல்லாட்டி விடு, தேவையில்லை. என்னை பிடிச்சி நீ வந்துருக்கேன்னா நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நீ கொடு, நீ அதை நீ எதுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படம் செல்வாக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்து மூர்த்திக்கு வந்து இது பண்ணேன், ஊதாரின்னு ரொம்ப வெல் பெய்டு தான். அந்த மாதிரி ரிஜிட்டாக இருந்துட்டேன் நான். இது வேண்டாம் ஏங்க நீங்கள் உழைக்கிறதே கண்டிப்பாக 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 அதுதானே. பொங்கல் வலையில் வச்சுக்கிட்டு நான் வந்து அது கல்யாணம் பண்ண போகணுன்னா ஓதுக்கு நான் ஓசிக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ராஜா சார் வந்து ஒரு படம் 2 படம் ஓசிக்கு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவருக்கு 500 படம் இருக்கு கையில், வரதே 2 படம்னா அதுலேயும் நான் இப்போ ஃப்ரீயாக பண்ணணும். யதார்த்தமாக இருக்கணும். நான் உடனே காசு ஆசைப்படுறாரு பாலபாரதின்னு சொல்லக்கூடாது. நீ முதல்ல நியாயமாக பாரு, புரிஞ்சா? நீங்கள் காசே கொடுக்காம வேலை பார்க்கணும்னீங்கன்னா புகழ்ந்து பேசுகிறத வச்சு என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் அப்படி தான் வந்தார், சார் இந்த படம் மாத்திரம் பண்ணுங்க சார், உங்கள் பேர் எங்கேயோ போயிருவே, என் பேர் எங்கேயோ போய் முன்னிச்சாரு. உன் பேர் வரணும்னு சொல்லு, நீ தான் புதுசு, நான் பழசு, என் பேர் போய் நின்றுச்சு திருப்பி முட்டாத போகணும். என்ன கையில் பைசா இல்லை வந்துட்டு அவ்வளோதானே. ஆமாம் சார், அப்போ இப்படி காலையில் 3 பண்ணு ஸ்டூடியோ பார்த்தியான்னு பார்த்தேன்னு, இப்போ கையில் போகும்போது ரூபா கொடுத்துட்டு போயிரு. அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியது. ஜோக்காரன். மெர்க்குரி பூக்கள் படம் என்ன சார் அது? ராஜா கார்த்திக் ராஜா வந்து மியூசிக் இது பண்ணாரு, நீங்க ஒரு பங்கு பண்ணீங்க. அது கார்த்திக் ராஜா வந்து பாடல்கள் பண்ணிட்டாரு. அப்போ ரீசெண்டாக கூட ஸ்டான்லி செத்து போனாங்க, இறந்துட்டாரு. எஸ்.எஸ். ஸ்டான்லி வந்து சாசனம் படத்திற்கு அசிஸ்டன்ட் மகேந்திரன். அப்போ ஒருத்தர் ஸ்டான்லி வந்தாப்புல, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்குப்பா. ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். அவர் கொஞ்சம் பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருந்தார். உட்கார்ந்தாரு. சாசனம் படம் ரீரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும்போது பார்த்தாரு. என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஜேர்னல் தானே நம்மளும் எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்தவர் எடுத்துருக்கோம், இதுக்கு இவர் தானே ஆக்டாக இருப்பார், சூப்பராக இருக்குமே. 2வது கார்த்திக் ராஜா வந்து கொஞ்சம் அமௌண்ட் விஷயத்தில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்குங்க. அப்போது அது என்னென்னு எனக்கு டீட்டெயில் தெரியாது. ஸ்டான்லி வந்து என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா, நாகிரெட்டி சாரோட பையன் கூப்பிட்றாரு. இருக்கு இன்னும் கூப்பிட்றாருண்ணா. இல்லை இங்கே தானே நான் பண்ணிகிட்ருக்கோம், அவர் இடத்துக்கு வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த விஜயகாரங்களே. ஆமாம். அப்போ உள்ளே போய் ஒன்று உட்காந்து ஒன்று அப்புறம் பார்த்து, சார் உங்கள் ரீரெக்கார்டிங் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நேற்று வந்து அம்மா உங்களை பார்த்தேன் நான், நீங்கள் அப்படின்னு அவருக்கு நினச்சி அவர் பேரை சொல்கிறார், என்ன பார்த்தேன். அப்போது என்ன சார் என்ன விஷயம்னா, இல்லை எனக்கு இந்த படம் நாங்கள் மெர்க்குரி பூக்கள் முடிச்சிருக்கோம், இதுக்கு வந்து நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். சார் யார் மியூசிக்கு? இல்லை மெர்க்குரி பூக்கள்னாரு. எனக்கு படம் ஸ்டான்லி இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாருன்னு நினைச்சேன். எனக்கு ஸ்டான்லி முடிச்சாச்சுங்கிறது மாற்ற தெரியாது. மெர்க்குரி பூக்கள் ஸ்டான்லி அனுப்பிச்சா எப்போ கம்போசிங் வச்சுக்கலாம் அப்படின்னு. சார் ஓகே சார், நோ ப்ராப்ளம், கம்போசிங் இப்போ சார் பண்ணிக்கா. கம்போசிங் அப்படின்னு இருக்கார். என்ன சார்? இல்லை கார்த்திக் ராஜா பாட்டெல்லாம் முடிச்சாச்சு, படமே எடுத்தாச்சு. அப்புறம் சார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணணும், உங்கள் ரீரெக்கார்டிங் பார்த்தேன், அது அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது சார், அது பண்ணது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. இப்போ கார்த்திக் ராஜா பண்ண சொல்லுங்கள் சார். இல்லை கார்த்திக் ராஜா வந்து சம் அமௌண்ட்டு கூட வேணும்னு கேட்டிருக்காரு போல், அவங்களால அதை இது பண்ண முடியல. அதனால் என்ன பண்ண, ஸ்டான்லிக்கு ஒரு அறகுறை மனசு. என்னென்னா ஸ்டான்லி வந்து இப்போ கார்த்திக் ராஜா ரொம்ப க்ளோஸு, அவர் பண்ணிட்டாரு, அது வேறு வழி இல்லை, ப்ரொடியூசர் வந்து நான் முடியாதுன்ட்டார். கார்த்திக் ராஜா இனிமேல் வரவே கூடாது அப்படின்ட்டார். அது நான் இப்போ என்கிட்ட வந்து சார் தான் மேட்டர்னு, சரி ஒன்று எனக்கு 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். கார்த்திக் ராஜா லெட்டர் கொடுக்கணும், யூனியனே எனக்கு லெட்டர் கொடுக்கணும். இந்த 2 லெட்டரும் எனக்கு வாங்கிட்டு வந்து நான் பண்ணுறேன் சார். அப்போது அவங்க ரீரெக்கார்டிங் உங்களால் எவ்வளோ செலவழிக்க முடியும்? 5 lakhs தான் சார் எங்களால் முடியும், ஆர்ஆருக்கு. சரி 5 lakhs 4 நாள் நான் பண்ணுறேன். வாங்கிட்டு வந்துட்டாங்க, நான் பண்ணிட்டேன். 2வது நாள் வந்து அவங்க அம்மாட்டேருந்து ஜீவா அவங்கள்ட்டேருந்து ஃபோன் வருது, ஸ்டான்லி என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன், ரொம்ப வருத்தப்படுறாப்பா சார் என் பையன்,
கார்த்திகா அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்து என்ன இப்போ நான் பிடிச்சி கற்றுக்கிறதுங்க. லெட்டர் வந்துடுச்சு, நீ சாண்ட்லி உனக்கு என்ன பிரச்சனைங்க, உனக்கு என்ன பிரச்சனை, ப்ரொடியூசர் கூப்பிடு. ப்ரொடியூசர் வேண்டாம்னு சொல்லி அச்சு நிப்பாட்டி போகிறேன். ஆனால் இன்றைக்கி இல்லாத செலவு ஃபுல்லாகவே அவங்க கொடுத்தாங்க. எனக்கு பேசுகிற அமௌண்ட்டு கொடுத்தாங்க. உடனே ப்ரொடியூசர் சாண்ட்லி நீங்கள் தயவு செஞ்சு வேலைக்கு போயிருங்க சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க. அந்த படத்தை நான் கண்டினியூ பண்ணி முடிக்கிறேன். எத்தனை ரூபா? 5 லட்சம். செலவு எவ்வளோ தெரியுமா? 4.25 லட்சம் ரூபா. நான் வீட்டுக்கு எவ்வளோ ரூபா எடுத்துட்டு போவேன்? 25,000 ரூபா. 25,000 இவ்வளோதான். எனக்கு திருப்தியான வேலை பார்த்தேன். 4 நாள் ரீகார்டிங் நல்லா பண்ண மைண்டில் இருக்குன்னு இருந்தா அதே மாதிரி படம் வெளியில் வந்துச்சு. ஆனந்தோடனில் என்ன சொல்கிறான்னா, நம்ம கார்த்திக் ராஜாவோட பாடல்கள்லாம் சுமார் ரகம், ஆனால் அவரோட பின்னணி இசை ரொம்ப இப்போ அந்த மேட்ரு வந்து ஆனந்தோடனுக்கு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. முதல்ல உங்கள் நிருபர்லாம் பார்க்காமே எழுதிடுவாங்களா? அதை ரீரெக்கார்டிங் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது அடுத்த நாள் என்னோடய ஃபோட்டோவை கூப்பிட்டு அடுத்த வாரம் பாலபாரதிக்கு சொட்டு நிருபர் தலையில் கூட்டு அப்படின்னு போட்டு அப்படியே வந்துச்சு அந்த பிளாக் கமெண்ட். அடுத்த வாரம் ஆனந்தவுடன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அது தெரியாமல் நாங்கள் எழுதிட்டோம். அப்போ அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, பார்க்காம படம் பார்க்காம இருந்ததுன்னா தப்பு அவங்க பேரில் கிடையாது. என்னென்னா ஸ்டான்லிக்கு வந்து ரிவர்ஸாகணும். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை வந்து இது பண்ண சொன்னேன்னா ஸ்டான்லி என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே பாலபாரதிக்கு நன்றின்னு போட்டு முடிச்சான். ஒரு செகண்டில் போய் யாருக்குமே நான் பண்ணுறேன்னு தெரியாது. பின்னணி இசை பாலபாரதிக்கு நன்றி. அதுவும் எப்படி அவ்வளோதான். அப்போ தான் பார்த்தேன் இவ்வளோ பொறாமைகளும் போட்டிகளும் இருக்கு. இப்படி ஒரு நொடியில் கூட வந்து துரோகம் பண்ண முடியும் முடியும். ஆனால் நான் ஸ்டான்லின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்டான்லிக்கு ஆண்டவன் எல்லாருக்கும் அளந்து கொடுத்துருக்கான். அவனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான். அவன் கொடுப்பான், கன்ஃபார்ம்டாக கொடுப்பான். அதுவும் எங்களுக்கு கிடைச்சிது. வாழ்க்கை கிடைச்சிருக்கு. பைசா கிடைக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. உண்மையாக இந்த மாதிரிலாம் இப்போ உள்ளுக்குள்ளேயே இருந்து பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. பட் நான் டைரக்டர் நான் சொல்லணும் இல்லை. ஸ்டான்லிக்கு அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி பண்ண ஸ்டான்லி நான் கேட்டேன். ஏன் எடுத்தவொன்னு இல்லை சார், அவங்க தான் அது எனக்கு புரிஞ்சிச்சுப்பா என்னென்னு. இசை கார்த்திக் ராஜன் போட்டாச்சு. இது ப்ரொடியூசர் எப்படி அலோவ் பண்ணாங்க தெரியல. ப்ரொடியூசர் தெலுங்குல அவர் தமிழ் தெரிஞ்சா தெரியும். அது ஒன்றும் இருக்குல்ல. 4 நாள் ரீ ரெக்கார்டிங்கில் எல்லாருமே ப்ரைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து நீங்கள் படத்தை பாருங்கள், ஆர்ஆர் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக எங்களுக்குலாம் எப்படின்னா ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இளையராஜா சார் வந்து எப்படின்னா ஒரு தீம் இப்போ ஒன்று பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டு பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டை தீமாக அனுப்புறது. அந்த தீமை வந்து பாட்டு மாதிரியே தெரியாது, அதுல என்ன உருவே எடுப்பார், எடுத்து அதை வேற வேற விதமாக மாற்றுவார். அப்போது ஒரு பாட்டு தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த பாட்டு முடிஞ்சோடனே அந்த பாட்டோட இது தாக்கம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா மக்களுக்கும் ஈஸியாக அதை கோரிலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த பாட்டு 6 பாட்டுக்கு எனக்கு ஒரு இடம் கூட எனக்கு கிடைக்கல. முதல்ல என் மைண்டில் நிற்கணும்ல. இப்போ நீங்கள் பண்ணுற வேலை நான் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிற தன்மையெல்லாம் இல்லை. அதில் இல்லை கண்டென்ட் இல்லை. அது அப்போ நீங்கள் எப்படி அதை நான் புதுசாக பண்ணேன், சம்மந்தமே இல்லாமல் நான் இப்போ இது தீம்னு நானும் ஒரு 2-3 தீம் மைண்டில் வந்தது, போட்டு அடிச்சு தூள் கிளப்பிட்டோம். அதுக்கு ஆர்கெஸ்ட்ராவும் ஹெவி ஆர்கெஸ்ட்ரா 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம இன்னும் விளையாட்டான நல்ல ஆர்கெஸ்ட்ரா. சரி, நமக்கு பணம் இல்லையா அப்படிங்கிறது அந்த தாட்டே இல்லை. நம்ம படம் வந்திருக்கு, இந்த படத்தை அவருக்கு நல்லா பண்ணி கொடுக்குறோம். அவர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சாங்க. ஆர்ஆருக்கு பற்றி நாங்கள் கவலையே பண்ண மாட்டோம். இவங்களுக்கும் நான் தான் கண்டக்டர், நான் தான் இது எல்லாமே. யாருமே எனக்கு அசிஸ்டன்ட் கூட கிடையாது. பிளேயர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், வாசிக்கும் போதே தெரிஞ்சுருந்தேன் என்ன தீம் என்ன இது எப்படி சார். சோலோ வயலினாக இருக்கட்டும், சிங்ஸாக இருக்கட்டும், ஃப்ளூட்டாக இருக்கட்டும், எல்லாமே பியானோ. ஒரு புது பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், 16 வயசு பையன், பேஸ் கிட்டார் சுரேஷ்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட ஒய்ஃபோட அக்கா பையன், 16 வயசு பையன், பியானோ எப்படி வாசித்தாங்க. அப்போ இப்போ அவர் மியூசிக் டைரக்டர், ஏதோ பரத்னு ஒன்று வரும், நல்ல பேர். இப்போ கன்னடம் இதெல்லாம் தெலுங்குலாம் ஹிட் ஆகிருக்கு. அது நம்மளால் இது பண்ணுறது தான். துறை சார்ந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒரு கலைஞன் அந்த இடத்துல வந்து காயப்படுவான் அப்படிங்கிற ஒரு எந்த எண்ணமே யாருக்கு இருக்காதா உங்கள் அனுபவத்தில்? இல்லை, ஆக்சுவலாக உங்களை காயப்படுத்தணும்னு சொல்லியாச்சுன்னா என்னோட எண்ணம் என்ன எதுவாக இருக்கும், மோசமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ண போகிறீங்க? நம்ம தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காரணும். யார் அடைஞ்சாலும் அவங்க தான் ஃபீல் பண்ணணும். இப்போ சிவச்சந்திரன் சார் சொன்னீங்கன்னா போயிட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் ஸ்டூடியோக்குள்ளே என்ன உள்ள ஏவிஎம் ஸ்டூடியோக்குள்ளே பௌர்ணமி அலை படம்
அப்போ என்ன சொல்றீங்க? அது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் தொன்று தொட்டு வந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் அதுதான், அன்னைக்கும் அதுதான். நல்ல பழக்கம் தொண்டு தொட்டு வந்தா பரவாயில்ல. இப்படி தொட்டு தொன்று வருது இப்போ. சார் இப்போ இளையராஜா சார் வந்து தன்னுடைய படைப்புக்கான காப்பிரைட் உரிமை விஷயத்துல வந்து போராடிக்கிட்டு இருக்காரு.